الحمد لله كفى والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله العليم. அல்லாஹ்வுடைய பெரிய கிருப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மாதங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். இந்த மாதங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நெருங்குவதற்கும் ரமலான் அடைந்து அதில் நல்லமல் புரிந்து அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆவல் கொள்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் ஒரு சுய விசாரணையில் ஈடுபடணும். எங்களிடத்தில் கேள்விகளை எழுப்பணும். நாங்கள் யார், முதல்ல நாங்கள் யார் என்கிறத அறியணும். இதனால தான் ஒரு வார்த்தையில் சொல்லப்படுது, ஹதீஸில் அல்ல, மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யாரு தன்னை அறிந்து கொள்வாரோ திட்டவட்டமாக அவர் தன்னுடைய ரப்பையும் அறிந்து கொள்வார். முதலாவது நாங்க யாரு என்று சொல்லி அறியாதவருக்கு தன்னுடைய ரப்பு யார் என்று விளங்க முடியாது. இன்னும் சொல்லுவாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு இஷ்டகல பி இஸ்லாஹிஹா. யாரு தன்னை தானே சீரான முறையில் யார் என்று விளங்குவாரோ அந்த நஃப்ஸ இஸ்லாஹ் பண்றதுல, அதனை சீர்திருத்தத்துல, அதனுடைய இணக்கத்துல, அதை நல்லதாக அமைக்க வேண்டும் என்ற விடயங்களில் ஈடுபடுறதோட மக்களுடைய குறைகள், அவர்களுடைய மறைவான விடயங்களை தேடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்வார். ஒமன் அரஃப ரப்பஹு. யார் தன்னுடைய ரப்பை அறிவாரோ இஷ்டகல பிஹி அன் ஹவா நஃப்ஸிஹி. தன்னுடைய நஃப்ஸின் இச்சைகள் ஆசைகளை விட்டும் திசை திரும்புவாரு, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வாரு என்றெல்லாம் நாங்கள் அறிகிறோம். இன்றைக்கு அதிகமாக துனியாவுடைய சோழிகள் எங்களுக்கு வாரதுனால எங்களை யாருன்னு சொல்லி அறியறதுக்கு முடியாம இருக்குது. நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த 3 விடயங்கள்லையும் பேணுதலாக கருத்துமாக இருக்கிறாங்க. ஆனாலும் வீட்டுக்குள்ள நாங்க இருந்து கொண்டு சில எங்கட அன்றாட விடயங்களை செஞ்சு கொண்டு நாங்க யாரு, எங்கிருந்து வந்தோம், நாங்க எங்க போகிறோம் என்கிறத சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு கால நேரம் அவகாசம் தரதில்லை. இப்படி யாரு சிந்திக்க மாட்டாங்களோ அவங்க ஒரு பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிடுவாங்க. இந்த உலகத்தில் நாங்க கொஞ்ச காலம் தான் தங்கியிருக்க போறோம். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த துனியாவில் இருக்கிற உண்மையான சந்தோஷம், துக்கம், இது எதில் அடங்கி இருக்கிறது? என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி, துயரம் எதில் அடங்கி இருக்கிறது? எனக்கிட்ட இருக்கக்கூடிய சில குணங்கள் மிருகங்களிடத்திலும் இருக்குது, வேறு சில குணங்கள் ஷைத்தான்களிடத்திலும் இருக்குது, இன்னும் சில குணங்கள் மலாய்க்காமார்களிடத்தில் இருக்குது. இந்த பண்புகள்ல எது எங்களிடத்துல வந்து மறையக்கூடியது, தற்செயலானது, இன்றியமையாதது என்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும். இவைகளை நாங்க தெரிஞ்சு கொள்ளாத வரையில உண்மையான இன்பம் எங்க இருக்குது என்கிறத கண்டு கொள்ள முடியாது. சாப்பிடுறது, தூங்குறது, சண்டையிடுறது, அதே மாதிரி கலவி செய்யறது, இதெல்லாம் மிருகங்களுடைய செயல்கள். நாங்களும் ஒரு மிருகமாக இந்த விஷயங்கள்லேயே நீடித்திருப்போம் என்றால், ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்றால் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. சில துரோகங்களை செய்யறது, ஏமாற்றுறது, விஷமங்களை செய்யறது, சில குழப்பங்களை செய்யறது, பித்தலாட்டங்கள், இவைகள் எல்லாமே ஷைத்தான்களுடைய வேலை. நாங்களும் அந்த விடயங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஈடுபட்டு விடுவோம்.
இப்படி இவைகள்ல நாங்க எங்களை மூழ்கடித்துக் கொள்வோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த முறையில் அறிகிறது? இந்த மிருக பண்புகள் எங்களிடத்துல இயற்கையிலே இருக்குது. அந்த தெய்வீக பண்புகள் மலாய்க்காமார்களிடத்துல இயற்கையாக இருக்குது. நாங்க அந்த மலாய்க்காமார்களுடைய தன்மைகளுடையவங்களாக அதற்குரிய முயற்சியில எங்களை ஈடுபடுத்தணும். அல்லாவை அறிஞ்சு அல்லாவை தியானிக்கணும். எங்களுக்கு வரக்கூடிய இச்சைகள், கோவங்கள், இதனுடைய கெடுபிடிகள்ல இருந்து எங்களை எப்படி விடுவித்துக் கொள்றது என்கிறது நாங்கள் சிந்திக்கணும். கோவம், ஆசைகள், இச்சைகள் என்கிறது மிருகங்களுடைய இயல்பான பண்புகள். இதனால் நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? இதுல நாங்க சிந்திக்கிற வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்கு எங்களை படைத்தானோ அதற்கு நாங்க இயல்புள்ளவர்களாக ஆகிறது ரொம்ப லேசாகிக்கும். எப்படி எங்களுக்கு உடம்பு என்று சொல்லி ஒரு வெளிரங்கமான ஒரு அமைப்பு இருக்குதோ அதே மாதிரி மனம், அதாவது எங்களுடைய உள்ளம், ஆத்மா என்ற ஒரு உள்ரங்கமான ஒரு அமைப்பும் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நாங்க. இவைகளை உணர்றது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிறதுக்கு உண்டான முதல் படித்தரம். எங்களுடைய இதயத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய சதை துண்டு, இதுதான் இதயம், இதுதான் மனம் என்று நாங்க சொல்றது இல்லை. என்றாலும் கூட இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹ பத்தி சொல்றான். நஃப்ஸு, எங்களுடைய கல்பு, இவைகள் எல்லாமே சேர்ந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் செயல்படுத்தப்படணும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாற முடியும். இது ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி ஒரு முயற்சியில் ஈடுபடணும். இரவு நேரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி அதிகமாக ஒதுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்குண்டான மாதமும் எங்களுக்கு வருது. ரமலானுடைய மாதம், ரஜபுடைய மாதம் முடிந்து கொண்டு செல்கிறது. ஷஅபான் இடையில எல்லாரும் மறந்து இருக்கக்கூடிய மாதம். ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையில உண்டான மாதம், அதை மக்கள் மறந்திருப்பாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மறதியல்ல நாங்க ஈடுபடாம அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியார்களாக மாறி இந்த ரமலானிலாவது அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தரத்துக்கு பிரார்த்தனை செய்யணும். இந்த ரமலானிலாவது நாங்க அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அதிகமாக ஈடுபட்டு அதை வாழ்க்கை பூராவும் கொண்டு சென்று வாழ்க்கையில பொருத்தம் பெறுவதற்கு முயற்சி செய்யணும். இதனால முதல்ல நாங்க யாரு, எதுக்காக வேண்டி வந்தோம், எங்க போறோம் என்ற இந்த சிந்தனைய எப்பவும் இருத்தி உள்ளத்துல இருத்தி செயல்படுறதுக்கு முயற்சி செய்வோம் என்றா அல்லாஹ் எங்களை படைச்ச நோக்கத்தை ஓரளவாவது எங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய சுய விசாரணையில ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானா. மேராஜுடைய விடயங்களை நாங்க சூரத்துல் இஸ்ராவின் ஊடாக, அதுவும் அதனுடைய ஆரம்ப ஆயத்தினுடைய தஃப்சீராக இன்னும் பேசிக்கொண்டிருப்போம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெகு சீக்கிரமாக மேராஜ் போய் வந்தாங்க. தன்னுடைய தண்ணீர் குடிக்கும் பையில, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீர் அருந்தக்கூடிய பையில நீர் கொட்டி கொண்டு இருக்கிறது. அது முழுதும் கொட்டி தீர்வதற்கு முன்னால மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க என்று சொல்லி மூமினான மக்கள் நம்புறாங்க. இந்த விஷயங்களை அவங்க மறுக்க மாட்டாங்க. என்றாலும் இவ்வளவு குறுகிய நேரத்துக்குள்ளாக இந்த பயணத்தை முடிச்சு கொண்டு வாரத்தை மேலெழுந்த வாரியாக நாங்க நோக்கினா புத்தி ஒப்புக்கொள்ள மாட்டாது. ஆனா நல்ல நுணுக்கமாக கவனிப்போம் என்றால் இதுல எந்த விதமான சிரமமும் இருக்க மாட்டாது. மனிதனுடைய அந்த உள்ளமையில ஒரு நுட்பமான பொருள் தான் அவனுடைய இருதயம். ஒரு கணத்துக்குள்ளாக கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் உலகம் முழுவதையுமே அவனுடைய உள்ளம், மனம், சிந்தனை சுற்றி வருது.
இது ஒரு பிரத்யட்சமான விஷயம். இதனை கொஞ்சம் அறிவுள்ளவங்க கூட அறியலும். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நுட்பம் அவங்களுடைய உடல்ல இருக்கிறது, ஒரு முடியாத காரியம் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய தத்துவத்துக்கு புறம்பான காரியமும் இல்லை. இப்படியாக பல உலமாக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. சூரியன் பூமியை விட 160 மடங்கு அதிகம் பிரம்மாண்டமானது. 160 மடங்கு அதிகம் பிரம்மாண்டமானது தான் பூமியை விட சூரியன். சூரியன் அதனுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து மேலிடத்துல ஒரு வினாடிக்கு குறைவான நேரத்துக்குள்ள போறதாக வானசாஸ்திரங்கள் எங்களுக்கு ஒரு கணித்தல் ரீதியில சொல்லி தந்திருக்குது. இப்படி சொல்றது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு வேகமாக செல்றதுக்கு இந்த சூரியனுக்கு முடியும் என்றா, அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தை கொண்டு அவனுடைய ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேகமாக சென்று வர இயலும் என்றா, அது நிச்சயமாக முடியும் என்று தான் நாங்க கணிக்கணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்று வந்த இந்த வரலாறு உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல சொன்னாங்க. நான் குறைஷியரிடம் சென்று இந்த விடயத்தை சொல்ல போறேன். அதுக்கு ஹஸரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, ஏண்ட சாச்சாவின் மகனே, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்தை குறைஷியரிடம் கூறக்கூடாது, அவங்க உங்களை பொய்ப்பிப்பாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜுப்பாவை உடுத்துக்கொண்டு வெளியாகிறாங்க. ஜுப்பாவுடைய மூளையை பிடிச்சு ஹஸரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாவை நிறுத்துறதுக்கு முயற்சிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை விடுவிச்சு கொண்டு வெளியில வந்து காபாவில் உள்ள ஹத்தீமுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க முத்தைம் இப்னு அதி, அபு ஜஹல் இப்னு ஹிஷாம், வலீத் இப்னு முகீரா, இந்த கூட்டம் அவங்களுடைய ஆட்களோடு இருந்தாங்க. அங்கு வந்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் இஷாவை தொழுதாங்க. சுபஹ் தொழுகையும் அதிலேயே நிறைவேற்றாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையுள்ள நேரத்தில் நான் பைத்துல் முக்கத்திஸ் சென்றேன் என்று சொல்லி அவங்க வானத்தில் கண்ட அதிசயங்களை, அடையாளங்களை, நபிமார்களை சந்தித்தது, பைத்துல் மஅமூரை அடைஞ்சி அதை பார்த்தது, சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போனது எல்லாமே தெரிவித்தாங்க. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போனா மனிதர்கள் பொய்ப்பிப்பார்கள் என்பதை நபி அவங்க உணர்ந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய தத்துவத்தை உணர்த்தும் இந்த செய்தியை மறைக்கிறதுக்கு ஹஸரத் ரசூலுல்லாவுக்கு விருப்பம் இருக்கல. அவங்க கவலை அடைந்து அமர்ந்திருந்தாங்க என்ற ஒரு ரிவாயத்தில் சொல்லப்படுது. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய பகைவனான அபூ ஜஹல் அந்த வழியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல பக்கத்தில் உட்கார்ந்து பரிஹசிக்கும் வகையில இன்று ஏதாவது நடந்துச்சா என்று சொல்லி கேட்டான். அபூ ஜஹல் வாரான் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து நபி அவங்களை கேலி செய்யும் வகையில இன்றைக்கு ஏதேனும் நடந்துச்சா என்று கேட்கிறான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஓ, இன்றைக்கு நான் மியராஜ் சென்று வந்தேன். அவன் கேட்டான், எங்க? ரசூலுல்லாஹ், பைத்துல் முக்கத்திஸின் பக்கம் நான் போனேன், பைத்துல் முக்கத்திஸுக்கு நான் போனேன். நீ அங்க போயிட்டு காலையில எங்களிடத்துல வந்துட்டயா? நபி அவங்க, ஆம், நான் வந்துட்டேன். அந்த நேரம் அவன், உண்ட சமூகத்தார நான் அழைச்சா அவங்களிடத்துல இந்த செய்தியை நீ சொல்லுவாயா? ஹஸரத் ரசூலுல்லாஹ், ஆம், நான் சொல்லுவேன். அவன் காபிபுல் லுவையின் சந்ததியினரே, ஓ யா அஹ்ல காபிபுல் லுவை என்று கூவி அழைத்தான். குறைஷிகள்ல ஒரு கூட்டம் இந்த இடத்துக்கு வந்துச்சு. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன், எங்க என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைத்துல் முக்கத்தஸின் பக்கம் எனக்கு நபிமார்களை அறிமுகம் செய்து தரப்பட்டது.
அவங்களோட நான் தொழுதேன், அவங்களோட பேசினேன் என்றாங்க. அந்த நேரம் அபூ ஜஹல் நபி அவங்கள கேலி செய்யும் வகையில, பரிஹசிக்கும் வகையில அவங்கள பற்றி எங்களுக்கு விவரிச்சு சொல்லு என்றோனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவங்க குள்ளமானவராக இல்லை, நெட்டையானவராகவும் இல்லை, அகண்ட மார்புடையவர்கள், சுருட்டை முடிவுடையவங்க, அவங்களுடைய செம்பட்ட நிற மயிறு, சிவந்தவங்க, நரம்புல ரத்தம் ஓடுறது போல வெளியிலும் நன்றாக விளங்கும் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வர்ணித்தாங்க. மூசா அவரு ஒரு நல்ல பருத்த மேனி உள்ளவர், நெட்டையானவர், ஷின்ஷா என்ற ஒரு கோத்திரம் இருக்குது, அதை சேர்ந்த அந்த ஆண்களை ஆடவர்களை போல இருப்பாரு. யமன் தேசத்துள்ள ஒரு கோத்திரத்தார், அசது கபீலா என்று சொல்லப்படும், அவங்கள சேர்ந்த அப்துல் முத்தலிப் இப்னு காப் என்பவரை போல இருப்பாரு. இப்படியெல்லாம் இந்த கோத்திரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நெட்டையர்கள். அரபு நாடெல்லாம் இவங்க நெட்டையர்கள் என்று சொல்லுவாங்க. எனவே இந்த அஸ்து கபீலாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உயரமானவர்கள் என்று புகழ் பெற்றவர்கள். ஹசரத் மூசா அடர்ந்த மயிர், கூர்ந்த கண்ணுள்ளவர், விரந்த உதடுகள் அவருக்கு இருக்குது என்று அவங்க சொல்லிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குணத்தால், கோலத்தால, அதாவது வடிவத்தால என்னை போல இருந்தாங்க என்றெல்லாம் அறிவிச்சாங்க. இப்படி சொன்ன உடனே குறைஷிகள் ஆச்சரியமாக அவங்க இதனை மறுத்து கூச்சலிட சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. சிலவங்க கை கட்டி அங்க நகைத்தாங்க, இன்னும் சிலவங்க தலையில கைய வச்சாங்க. நாங்க ஒட்டகின் ஈரலை ஒரு மாத வரைக்கும் கல்லைக்கு செல்லும் வேகத்துல பைத்துல் முகஸ்தஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மாத காலம் போகும். அப்படி இருக்க ஒரே ஒரு இரவுல அங்க சென்று வந்ததாக நீங்க சொல்றீங்க. லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக சொல்றோம், நாங்க உங்களை விசுவாசிக்க மாட்டோம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசுவாசம் கொண்டவர்களும் எந்த அளவுக்கு மாறினாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விசுவாசம் கொண்டவங்க கூட, ஈமான் கொண்டவங்க கூட இதனை கேட்டு மாறிவிட்டாங்க. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடம் சிலர் வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அறிவிச்சாங்க. அதுக்கு அவரு, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருந்தா அதை நான் நம்புறேன். அந்த நேரம் அந்த மக்கள் இதனை பற்றி அவர் சொல்றத நீங்க விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்டதற்கு, இதை பாக்கிலும் தூரமான செய்தியை கூட அவர் சொன்னா நான் விசுவாசிப்பேன். அதாவது ஒரு இரவுல பைத்துல் முகஸ்தஸுக்கு சென்று வந்தார் என்றால் நீங்க அவரை நம்புவீங்களா? காலையிலும் மாலையிலும் நிகழும் எல்லா செய்தியையும் குறித்து அவரை நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். அதாவது இரவிலோ பகல்லோ ஒரு சாத் நேரத்துல அவருக்கு வானிலிருந்து வஹி வருவதாக அவர் எனக்கு கூறுகிறார், அதனை நான் நம்புகிறேன். இந்த செய்தி வானிலிருந்து ஒரு மலக்கின் மூலமாக தமக்கு கிடைப்பதாக சொல்லுகிறார். இது நீங்கள் ஆச்சரியப்படுவதை பார்க்கிலும் ரொம்ப தூரமான விஷயம். இந்த வஹியுடைய விஷயம், பைத்துல் முகத்தஸ்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வேகமாக போய் வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை விடவும் இந்த வஹியுடைய விஷயம் மிகவும் பாரமானது. இதிலிருந்து அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சித்திக் என்ற பெயரை சூட்டினான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சித்திக் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கினான் என்று அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் என்று அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த சித்திக் என்ற பெயர் வந்த விஷயத்தை சொல்றாங்க. பைத்துல் முகத்தஸ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து வந்ததை பற்றியும் அவர்கள் கேட்டாங்க. முஹம்மதே, பைத்துல் முகத்தஸ பற்றி எங்களுக்கு வர்ணிங்க, எத்தனை தலவாசல்கள் அங்க இருக்கிறது என்று அங்க போயிட்டு வந்த சிலவங்க கேட்டாங்க.
அதுல பைத்துல் முகத்தஸ்க்கு போய் வந்தவர்களும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இப்ப கேள்வி எழுப்பினாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய்யர் என்கிறத வெளிப்படுத்தணும் என்கிறதான் அவங்களுடைய நோக்கம். நபி அவங்க அதனை பார்க்கல என்று சொல்லி மக்களுக்கு அறிவிக்கணும். அவர்களுடைய உள்ளத்திலும் இருந்துச்சு நபி அவங்க அதை பார்க்கல என்று. இந்த கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்டவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பைத்துல் முகத்தஸ் அவங்களுக்கு முன்னால காண்பிக்க ஆரம்பிச்சான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சில விஷயங்களை பார்க்கவும் இல்லை, அவைகளை பற்றியும் இவங்க கேட்டாங்க. அல்லாஹ் எனக்கு அவைகளை காண்பித்தான். நான் அந்த சக்ரா என்ற ஹஜர் கல்லில நின்றிருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு முன்னால பைத்துல் முகத்தஸ அப்படியே தோன்றுமாறு செஞ்சான். நான் அதனை பார்த்து கொண்டு அதில் உள்ள அடையாளங்களை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அவங்களுக்கு வானத்தை பற்றிய நம்பிக்கை இல்லாததுனால வானத்தில் பார்த்ததை அவர்கள் விசாரிக்கல என்று சொல்லி ரிவாயத்துகள்ல வந்திருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவைகளை சொல்லுறாங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு அடையாளம் சொல்ல வேண்டும், நீங்க கூறுறது உண்மை என்கிறதுக்கு அச்சாட்சிகள் இருக்குதா? பைத்துல் முகத்தஸுக்கு சென்றவர்களிடம் நீங்க கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க போல அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுதான் இந்த விஷயங்களை சொல்லுறீங்க என்றெல்லாம் நபி அவங்கள மறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் ரசூல்லா, நான் போயிட்டு வந்தேன்ங்கிறதுக்கு அடையாளம், இப்படியான ஒரு பள்ளத்தாக்குல இன்ன பேருடையவருடைய ஒரு வியாபார கூட்டத்தை நான் கண்டேன். அதாவது மதீனாவுக்கு 2 இரவு பயணத்து தூரத்துல தௌஹா என்ற இடத்துல அந்த வியாபார கூட்டத்தை நபி அவங்க கண்டாங்க. அவங்களுடைய ஒரு ஒட்டகைய காணாமலாக்கிட்டாங்க, அதாவது தவறிட்டுட்டாங்க. நான் அவங்களுடைய பொருள்கள் இருக்கும் இடத்துக்கு போனேன். அவங்க வைத்திருந்த பாத்திரங்களுடைய தண்ணீரை நான் குடிச்சேன். அதனை பற்றி அவங்களிடம் நீங்க கேட்டு பாருங்கன்னு சொல்லி அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்த அடையாளங்களை, அதுக்கு உண்டான ஆதாரத்தை சொன்னாங்க. எங்களுடைய அந்த வியாபார கூட்டம் பற்றி எங்களுக்கு நீங்க அறிவிக்கணும் என்று அவங்க மறுவாளையும் கேட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப தன்ஈம் என்ற இடத்தில், அதாவது மஸ்ஜிது ஆயிஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் தன்வீம் என்று சொல்றது, தன்ஈம் என்று சொல்றது, அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. மக்காவுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த தன்ஈம். திரும்ப வரக்கூடிய நேரத்துல அந்த வியாபார கூட்டத்தை நான் பார்த்தேன். அந்த ஒட்டகங்கள் எத்தனை இருந்தது என்று அவங்க மறுவாளின் கேள்வி எழுப்பினாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விதமான விவரங்களையும் சொன்னாங்க. அந்த ஒட்டகங்கள்ல முந்தி வரக்கூடிய ஒட்டகம் எந்த நிறத்தில் உள்ளது என்று கேள்வி கேட்டாங்க. எப்படியான பொதிய அது சுமந்து கொண்டு வருது? ஹஸரத் ரசூலா அதற்கும் பதில்களை விவரமாக சொல்லி சூரியன் உதயமாக கூடிய நேரத்தில் அது வந்து சேரும் என்றும் அறிவிச்சாங்க. அவங்க திரும்ப அது சூரியன் உதயமாக கூடிய நேரத்தில் வருதா, முந்தி வருகிற ஒட்டக எது என்கிறத அறியணுங்கிறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட வழியில காத்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட தினத்துல சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல அவங்க காத்திருந்த இடத்துல ஒருவர் அல்லாஹ் மீது சத்தியமாக இதோ நபி அவங்க சொன்ன அந்த ஒட்டகம் வந்திருக்குது, இன்னொருத்தர் இதோ சூரியன் உதயமாகிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னபடி அது நடந்ததுனால முஸ்லிம்கள்ல விசுவாசம் குறைவாக இருந்தவர்கள், ஈமான் குறைவாக கொண்டவர்கள் கூட தௌபா செய்து மீண்டு விட்டாங்க. முஷ்ரிக்குகள் பிடிவாதத்துல அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சூனியக்காரர் என்று சொல்லி பொய்ப்பிச்சிட்டாங்க. நபி அவங்க மேராஜுக்கு சென்று வந்த இரவுக்கு பிறகு முதலாவது பகல்ல ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூலுல்லாவுக்கு இமாமாக இருந்து தொழுவிச்சாங்க. ஏனென்றா ஐங்கால தொழுகை அதனுடைய நேரங்கள் என்ன, எத்தனை ரக்காத்துகள் தொழணும் என்கிறத அறிவிக்கிறதுக்காக இந்த இமாமத் 2 நாள் வரைக்கும் நடந்தது. முதல் நாள்ல முதலாவது வக்திலும் 2வது நாள்ல கடைசி வக்திலும் இது நடந்துச்சு. அதாவது தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் எது,
இறுதி நேரம் எது என்பவைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இமாமத் செஞ்சாங்க. இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தொழுகையை நிறைவேற்றலாம் என்று இவைகளின் மூலமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நபி அவங்க முதலாவது இமாமத் நடந்த உடனே அஸ்ஸலாத்துல் ஜாமியா என்று தொழுகையுடைய நேரம் குறித்து சத்தமிட்டு சஹாபாக்களை அழைப்பாங்க. இதுதான் முதலாவது தொழுகை. அது லுஹர் தொழுகையா இருந்துச்சு. அந்த காலத்துல இக்காமத் சொல்லல. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகுதான் பாங்கு இக்காமத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்துல் ஜாமியா என்று சொல்லித்தான் தொழுகைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதலாக ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத்துகள் நிறைவேற்றினாங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக லொஹர் தொழுகைய 4 ரக்காத்துகளாக நிறைவேற்றினாங்க. ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதலாவதாக அஸர் தொழுகையை 4 ரக்காத்துகளாக தொழுதாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக மக்ரிப் தொழுகையை 3 ரக்காத்துகளாக நிறைவேற்றினாங்க. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக மக்ரிப் தொழுகை, அதாவது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக மக்ரிப் தொழுகையை 3 ரக்காத்துகளாக நிறைவேற்றினாங்க. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக நிறைவேற்றினாங்க 3 ரக்காத் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதலாவதாக இஷா தொழுகையை 4 ரக்காத்துகளாக நிறைவேற்றினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக வித்ரு தொழுகையை 3 ரக்காத்துகளாக தொழுதாங்க. இப்படியாக அந்த தொழுகைக்கு முதல் உரிமைகள் கொடுத்தவர்கள் என்ற வகையில் இந்த நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் என்னென்ன தொழுகையை யார் யார் ஆரம்பித்தார்கள் என்று. ஏன்னா நபி அவர்கள் வித்ரு தொழுகை தொழுவதற்கு முன்னால் வேறு யாரும் தொழுதிருக்கல. இத்தனை ரக்காத்துகள் எதற்கு என்ற விவரங்களை விரிவான கிதாபுகள்ல எல்லாம் எழுதப்பட்டு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைகளோட எங்களுக்கு ஒரு பாக்கியமான நாட்களை கழிக்கும் சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். இது மேராஜிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைத்த வெகுமதி. எனவே இதனை சீரான முறையில நாங்க நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஹதீஸ் அல்ல என்றாலும் கூட சொல்லப்படுவது அஸ்ஸலாத்து மேராஜுல் முஃமின் என்று. சிலர் இதனை ஹதீஸ் என்றும் சொல்லுறாங்க. சில வேறு பல ஆதாரங்களை இதற்கு ஹதீஸ்க்கு துணையாக இருக்குது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தொழுகை என்கிறது ஒரு மோமினுடைய மேராஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் மிகவும் நெருக்கமாக உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எப்படி ஹஸரத் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போய் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சமீபத்தில் இருந்து உரையாடினார்களோ அதே போன்று முந்தைய சஹாபாக்கள் அவங்க தொழுகைக்கு தக்பீர் கட்டினா சொர்க்கம் நரகத்துடைய காட்சிகள் எல்லாமே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தொழுகையில லயித்து போயிடுவாங்க. எங்களுக்கு தெரியும் ஒரு சஹாபி அபு ரைஹானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாதங்கள் கழித்து திரும்பி வராங்க. மனைவி அவங்கள அலங்கரித்து கொண்டு கணவனுடைய வருகையை எதிர்பார்த்து அவங்களுக்காக வேண்டிய உணவு சாப்பாடுகள் எல்லாம் சமைத்து காத்திருக்கிறாங்க. வந்தவர் மனைவிக்கு சலாம் சொன்னாரு. 2 பேரும் அமர்ந்தாங்க. அவர் சொன்னாரு, நான் உங்களிடத்துல வந்து எல்லா விடயங்களையும் 4 மாதங்களுடைய விடயங்கள் கார்குசாரிகளை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க. உங்களுடைய சாப்பாடுகளையும் சாப்பிடுறதுக்கு முன்னால நான் 2 ரக்காத் தொழுதுட்டு வாரேன். மனைவியும் தன்னை அலங்கரித்தவளாக பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டினார். சொர்க்கத்துடைய ஆயத்துகளை ஓதினார், நரகத்துடைய ஆயத்துகளை ஓதினார். அவைகள் கண் முன்னால விளங்குறதை போல அவர் தொழுகையில அப்படியே தன்னை மறந்து போயிட்டாரு. இப்போ அசான் தஹஜ்ஜுடைய அசான் கேக்குது. அப்பத்தான் இவர் தொழுதுவிட்டு சலாம் கொடுக்கிறாரு. அந்த நேரம் மனைவி யா அபா ரைஹானா, அபு ரைஹானா கஸௌத் ரஜஅத் தஇப்த வ அத்அபனா மா லனா மின்க நஸீப். அபு ரைஹானா, இது என்ன, நீங்க யுத்தத்துக்கு போனீங்க, திரும்பி வந்தீங்க, நீங்களும் களைப்படைந்தீங்க, எங்களையும் கலைப்புற செஞ்சீங்க, உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லையா? வல்லாஹி நசீத்து, அல்லாமே சத்தியமா நான் மறந்துட்டேன். இதே நான் அநியாயம், நான் உங்களுடைய பக்கத்திலே அமர்ந்திருக்கிறேன், நீங்க மறந்துட்டது என்று சொல்றீங்களே. அந்த நேரம் தான் சொன்னாங்க, இது தான் நடந்தது. நான் தக்பீர் கட்டினேன், சொர்க்கத்தினுடைய ஆயத்துகள் நரகத்தினுடைய ஆயத்துகளை ஓதினேன், அவைகள் எனக்கு முன்னால் விளங்குறதை போல
காட்சி அளித்தது என்ற அளவுக்கு அவங்க தொழுகையில அப்படியே மனம் லயித்து போனாங்க. நாங்க இன்றைக்கு எங்களுடைய தொழுகையின் நிலைமை எப்படி இருக்குது என்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். எனவே இப்படி ஹிஜ்ரி 4வது வருஷத்துல பயணம் போகக்கூடிய நேரத்துல கஸ்ர் ஜம்மு செய்யக்கூடிய முறைகள் இவைகளுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தான். பயணம் செய்யக்கூடிய அந்த காலத்துல அதுக்குரிய 89 கிலோமீட்டர்கள் இருக்கும் என்று சொன்னா 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்துகளாக தொலையலும். இந்த 5 நேர தொழுகைய சம்பந்தமாக குர்ஆன்ல வந்திருக்கிறதா என்று ரைசுல் முஃபஸ்ஸிரின் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்திலும் கேட்கப்பட்டுச்சு. அவங்க அதுக்கு பதிலாக ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்ஸூன வ ஹீன துஸ்பிஹூன் வலஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வ அஷியன் வ ஹீன துல்ஹிரூன் என்ற ஆயத்தை ஓதி காண்பிட்டாங்க. அதாவது நீங்க மாலையான நேரத்துல அந்தில காலையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூயவன் என்று துதிப்பாடுங்க. மேலும் அவனுக்கு வானங்கள்ல பூமியில எல்லாத்திலையும் சர்வ புகழுக்கும் அவன் சொந்தமானவன். அந்தியில நீங்க உச்சி நேரம் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த முறையில துதிக்கணும் என்கிறதெல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த ஆயத்தை அவங்க ஓதி காண்பித்தாங்க. இதுல தும்சூன என்ற வார்த்தை வந்திக்குது. தும்சூன என்ற வார்த்தையில மக்ரிப் இஷா சேர்ந்து விடுது. துஸ்பிஹூன் என்ற வார்த்தையில சுபஹுடைய தொழுக, அஷியன் என்ற பதத்துல அசர் தொழுக, துலஹிரூன் என்ற வார்த்தையில லுஹர் தொழுகையும் கலந்திருக்குது என்பதாக அவங்க பதில் சொன்னாங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத் இது ஒரு திக்ராகும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலையும் மாலையிலையும் ஓதி வந்திருக்கிறாங்க. ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்ஸூன வ ஹீன துஸ்பிஹூன் வலஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வ அஷியன் வ ஹீன துல்ஹிரூன். இது வலீஃபா நபவியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒரு துவாவை பொதிந்திய தஸ்பீஹை உள்ளடக்கிய குர்ஆனுடைய ஆயத். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுண்டா, யாரு காலை மாலையினுடைய வலீஃபாக்களை ஏதோ ஒரு காரணத்தினால ஓத முடியாமல் போயிடுதோ அவங்க இந்த ஆயத்தை ஓதி கொண்டாங்கண்டா விடுபட்ட அனைத்துக்கும் அது சமமாகிவிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றது தஸ்பீ எங்களுக்கு தெரியும். இது தொழுகையைத்தான் குறிக்குது என்கிறதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. என்ன ஹதீஸ்லயும் தொழுகைக்கு சுபஹா என்ற அந்த வார்த்தை, அதாவது தஸ்பீயுடைய வார்த்தை வந்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறையில இந்த மிஅராஜுடைய விடயங்கள் ஓரளவு நாங்க பார்த்தோம். இந்த சூரத்துல் இஸ்ராவுடைய 2வது ஆயத்தான் வ ஆதைனா மூசல் கிதாப வஜஅல்நாஹு ஹுதல் லிபனி இஸ்ராஈல அல்லா தத்தஹிது மின் தூனி வக்கீலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வேதத்தை கொடுத்ததை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாங்க மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். வ ஆதைனா மூசல் கிதாப் வஜஅல்நாஹு ஹுதல் லிபனி இஸ்ராஈல். அந்த வேதம் தௌராத் வேதம், அதனை நாங்கள் பனு இஸ்ராயிலுக்கு ஹுதன் ஒரு நேர்வழியாக ஆக்கினோம். நாங்க சொன்னோம் அல்லா தத்தஹிது மின் தூனி வக்கீலா, நீங்கள் அல்லாஹ்வாகிய என்னை தவிர வேற யாரையும் உங்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கி கொள்ளாதீங்க, உங்களுக்கு பொறுப்பாக ஆக்கி கொள்ளாதீங்க. இந்த அல் கிதாப் என்ற வேதம் அது தௌராத்தை குறிக்குது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கிறதுக்கு தூர்சினா மலைக்கு வருமாறு அல்லாஹ் அவங்களுக்கு உத்தரவிட்டான். வர சொல்லி அல்லாஹ் வேதத்தை தௌராத்தை கொடுத்தான். பனு இஸ்ராயில்கள் என்று சொல்றது ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியினர்களுக்கு. அல்லாஹ் தத்தஹிது மின் தூனி வக்கீலா என்று அல்லாஹ் என்னை தவிர வேறு யாரையும் நீங்க வக்கீலாக பொறுப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க என்ற இந்த ஆயத் தௌராத் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கருத்துகள் கூறப்படுது. துர்ரியத் மன் ஹமல்னா மஅ நூஹின்
இன்னஹுக்கான அபுதன் ஷக்கூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட நாங்க சிலரை அவருடைய கப்பல்ல ஏற்றிக்கொண்டோம். அந்த கப்பல்ல ஏற்றிக்கொண்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளே, நீங்க நிச்சயமாக நன்றி செலுத்துபவர்களாக ஆகிவிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நன்றி செலுத்தும் அடியார்களை விரும்புகிறான். மேலும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக இருந்தார்கள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியினர் எல்லாரும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் வந்த அந்த வெள்ள பிரளயத்துல அழிஞ்சு போயிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய